வெல்கம் டு நியூ கேபிட்ரானிக்ஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. இது வந்து ஸ்மார்ட் ஜிஎஸ்எம் ஃபென்ஸ் ஆட்டோமேஷன் கண்ட்ரோலர். ஸோ இந்த டிவைஸை வந்து உங்கள் ஃபென்ஸ் ஆட்டோமேஷன் டிவைஸ் வச்சுருப்பீங்க, அது கூட இன்டர்ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்எம் மூலிமா ஃபென்ஸ் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா, வேறு ஏதாவது ஃபென்ஸ் எரர் அலாரம் எல்லாமே பார்க்கலாங்க த்ரூ எஸ்எம்எஸ் அண்ட் ஆப் மூலிமா. இப்போ இதில் வந்து கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா இது 12 வோல்ட் பவர் சப்ளை ப்ளஸ் மைனஸ்ஸு. இது அலாரம் இன்புட்டு, உங்கள் ஃபென்ஸ் டிவைஸ்லேருந்து இது அலாரம் இன்புட் இதில் கொடுக்கலாங்க. நீங்கள் வந்து அலாரத்துக்கு முதல்ல இங்கே ப்ளஸ் 12 கொடுக்கலாங்க. இப்போ இது வந்து உங்கள் ஃபென்ஸோட அவுட்புட்டு, ரிலே அவுட்புட்டு. உங்களுக்கு எது ஆனில் இருக்கா, இது ஃபென்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா இது உங்களுடைய இன்புட்டை கொடுத்து நீங்கள் உங்கள் ஃபென்ஸுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ இது எங்களுடைய ஆப்பை. ஃபஸ்ட் எடுத்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் வந்து பின்னாடி போகிறேன், செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த செட்டிங்ஸில் வந்து என்னுடைய நம்பரை வந்து சேவ் பண்ணணும். இப்போ நான் வந்து 95 இந்த இதோடைய நம்பர், சிம் நம்பர் இருக்குல்லங்க, இந்த ஃபென்ஸில் அந்த டிவைஸில் மாட்டிக்க சிம் நம்பரை நான் இங்கே சேவ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த நம்பர் வந்து ஆல்ரெடி நான் சேவ் பண்ணியிருக்கேன், அட்மின் நம்பர். அது வந்து இது என்னுடைய நம்பர், அட்மின் நம்பர் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஏதோ ஒரு யூசர் நம்பர் நம்ம போட்டுக்கலாம். யூசர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் இந்த நம்பரே போடுறேன், 9629659111. அதை செட் பண்ணுறேங்க. சென்ட் ஆயிடுச்சு. ரிப்ளை வருங்க, ரிப்ளை வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு இன்புட்டுக்கு ஒரு ரிப்ளை வரும். ரிப்ளை வந்துருச்சு உங்களுக்கு. இதில் வந்து ஃபென்ஸ் நம்பர் சேவ்டு அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ அடுத்து வந்து இந்த செட் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 hour 2 hour ஒன்ஸ் வந்து ஃபென்ஸ் அலர்ட் வரணும். எப்போ ஃபென்ஸ் ஃபால்ட் ஆனால், ஃபென்ஸ் ஃபால்ட் ஆச்சுன்னா இவ்வளோ ஹவர்ஸ் வந்து செக் பண்ணிகிட்டே இரு. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஒன்றும் கொடுக்கலன்னா 0 hours எடுத்துக்கும். உங்களுக்கு 7 to 15 செகண்ட்ஸ்க்குள்ளே ஒவ்வொரு டைம் வந்து 3 சைக்கிள் சென்ஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்ஸ் வரும், எஸ்எம்எஸ் வந்துடும். இதில் 3 யூசர்ஸ் இருக்காங்க. இந்த 3 யூசர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த டிக் இருக்குது. இந்த டிக்கு நான் வந்து எடுத்து விட்டேன்னா எனக்கு எஸ்எம்எஸ் வராது. சரிங்களா? டிக்கை நான் ஆன் பண்ணியிருந்தேன்னா எனக்கு எஸ்எம்எஸ் வரும். ஸோ இது மூலிமா நம்ம வந்து இப்போ இதுக்கு ரிப்ளை வருங்க நமக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ரிப்ளை வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்கள், மெசேஜ் வந்துருச்சு. டிசேபிள் ஸ்லாட் 2 வந்து டிசேபிள் அப்படின்னு வரும். இப்போ நான் இதை எனேபிள் பண்ணேன்னா எனேபிள் பண்ணிடுறேன். இப்போ அவங்களுக்கு மட்டும்தான் 3 யூசர்ஸில் வந்து யாருக்கு நம்ம எனேபிள் பண்ணுறோமோ அவங்களுக்கெல்லாம் வந்து மெசேஜ் டயல் வரும் ஃபென்ஸ் ஃபால்ட் ஆச்சுன்னா. நான் டிக் ஆன் பண்ணியிருக்கேன், இப்போ எனேபிள் வரணும். பாருங்கள், எஸ்எம்எஸ் வந்துடுச்சு. இப்போ எனேபிள்னு வந்துடுச்சு. இப்போ நான் வந்து இது செட் ஹவர்ஸ் வந்து வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி இது செட் ஹவர்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மெனுவில் போகிறேன். மெனுவில் போய் இப்போ நான் ஃபென்ஸ் ஆன் பண்ணுறேன். இப்போ இதில் இந்த ஃபென்ஸ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பாருங்கள் என்னோடய ஸ்டேட்டஸு, ஃபென்ஸ் ஸ்டேட்டஸ் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு பார்க்கலாம். உங்கள் ஃபென்ஸ் இப்போ ஆனில், இப்போ ஆஃபில் இருக்குது. எனக்கு வந்து ஃபென்ஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு காமிச்சிடும். கொஞ்சம் டைம் எடுக்குங்க எஸ்எம்எஸ் போய்ட்டு வரக்கு. பாருங்கள், ஃபென்ஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப்னு வந்துருச்சு. இதுலேயே மெசேஜும் வந்துடுங்க அதே மாதிரி. என்னென்ன நம்பர் ஸ்டோர் ஆகிருக்கு நான் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ என்னென்ன நம்பர் நான் ஸ்டோர் ஆகிருக்குன்னு அனுப்பியிருக்கேன்.
பாருங்கள் இதில் என்னென்ன நம்பர் ஸ்டோர் ஆகிருக்கு. 2 நம்பர் நான் போட்டிருந்தேன், அது 2 நம்பர் வந்திருக்கு இதில். அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ என்ன நாம் ஏதாவது ஹவர்ஸ் சேவ் பண்ணியிருக்கேன்னா இதில் வருங்க, என்னென்ன ஹவர்ஸ் சேவ் ஆகிருக்கு அப்படின்னு. உங்களுடைய ஹவர்ஸ் வந்து இதில் வந்து ஃபென்ஸ் ஆன் ஆகிற ஏதாவது ஃபால்ட் ஆச்சுன்னா எவ்வளோ ஹவர்ஸ் இல்லை நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம், அவ்வளோ ஹவர்ஸ் வரைக்கும் ஃபென்ஸை செக் பண்ணிகிட்டே இருக்கும். அது இதில் பார்க்கலாம். நீங்கள் பாருங்க வந்துடுச்சு. சேவ் ஹவர்ஸ் வந்து நான் எதுவுமே கொடுக்காதனால 0 ஹவர்ஸ், அதனால் ஒரு சம் செகண்ட்ஸ் மட்டும் தான் இது எடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபென்ஸ் ஆன் பண்ண போகிறேன். இதான் ஃபென்ஸுங்க. மெசேஜ் சென்ட் ஆயிடுச்சு. ஆன் ஆயிடுச்சுன்னா அந்த 2 பேருக்கு மெசேஜ் வந்துடும், 2 நம்பருக்கு. நான் இதே நம்பர் 2 கொடுத்ததுனால இதுக்கே வந்துட்டுருக்கேன். ஃபென்ஸ் ஆன் ஆயிடுச்சுங்க, ரிப்ளையும் வந்துடும் உங்களுக்கு. ரிப்ளை வந்துடுச்சு, ஃபென்ஸ் ஆனுன்னு வந்துடுச்சு. இதில் 2 மெசேஜ் வரும் 2 பேருக்கு. இப்போ நான் ஃபென்ஸ் அலாரம் சென்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் அலாரம் கொடுக்க போகிறேன் பாருங்கள். இந்த பின்னில் வந்து +V 12 போச்சுன்னா ஃபென்ஸ் அலாரம் அடிக்கும். அது எப்படி அடிக்குன்னு பாருங்கள். இவ்வளோ செகண்ட்ஸ் 3 சைக்கிள் வரைக்கும் சென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நான் கொடுத்தோன்னே இந்த ஃபென்ஸ் அலாரம் இது எரியுது. சரிங்களா? ஸோ இது வந்து 3 சைக்கிள் சென்ஸ் பண்ணோம், 3 சைக்கிள்ஸு. ஸோ 3 சைக்கிள் சென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அலாரம் கொடுக்கும். கால்ஸும் வரும் உங்களுக்கு. ஃபென்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கும். 3 டைம்ஸ் 7 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃபில் பார்க்கும், 15 செகண்ட்ஸ் ஆனில் பார்க்கும். ஏன்னா இந்த ஃபென்ஸில் ஏதாவது ஒரு இது வந்து மாட்டிடுச்சுன்னா சிக்கல் இல்லைங்க, அதுக்காக தான். இப்போ ஃபென்ஸில் வந்து ஏதாவது அனிமல்ஸ் மாட்டிடுச்சுன்னா உங்களுக்கு அதில் வந்து அலாரம் வந்து உங்கள் டிவைஸ்லேருந்து அலாரம் வரும். சரிங்களா? ஃபென்ஸ் ஆஃப் பண்ணிடுச்சு. உங்களுக்கு மெசேஜ் ஃபென்ஸ் ஃபால்ட்டுன்னு வந்துடுச்சு. டூ டைம்ஸ் வரும் இதே நம்பர் கொடுத்தனால. ஃபென்ஸ் ஃபால்ட். ஸோ இந்த ஆப் எத்தனை பேருக்கு வேணால் போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ கால் வருது பாருங்கள், 3 ரிங் வரும் கால்ஸ். ஆட்டோ டயல் கட் ஆயிடுச்சு. அடுத்த கால் வருதுங்க. இதே நம்பர் 2 இது கொடுத்தனால 2 டைம் கால் வருது. ஸோ இதுதான் ஃபைனல் அலர்ட் உங்களுக்கு. இந்த ஃபென்ஸ் ஃபால்ட்டுங்கிறது இவ்வளோ ஹவர்ஸ் கொன்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். எப்படி சென்ஸ் பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இது இப்போ நீங்கள் போய் அங்கே ஃபென்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுற வரைக்கும், இப்போ ஃபென்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருச்சு, நீங்கள் போய் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போய் அப்புறம் ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒர்க் ஆகும். இவ்வளோதாங்க. தேங்க்யூ.